யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஓபா ஃபெமி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வரும். ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யார் வருவான்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஓபா ஃபெமி உள்ள ரிங்கில் செலிப்ரேஷன், அதாவது ரிங்கில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து ப்ராக் லெஸ்னர் ஷாக்கிங்காக அட்டாக் பண்ணுறாரு. ப்ராக் லெஸ்னர் சாதாரணமாக அட்டாக் பண்ணல, வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறாரு. ப்ராக் லெஸ்னர் ரெசில்மேனியாவோட ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ப்ராக் லெஸ்னர் மீண்டும் வந்து ஒரு வெறித்தனமான கம்பேக் கொடுத்துருக்காரு. எதற்காக? பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் கொடுத்தார். ரிட்டர்ன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபெமிக்கு 4லிருந்து 5 எஃப்ஐ போட்டு தெறிக்க விட்டார். ஓபா ஃபெமி இதெல்லாம் திணறிட்டார்னு சொல்லலாம். எதுக்காக பிராக் லெஸ்னர் இப்போ வெறித்தனமான ரிட்டர்ன் கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, WWE வியூவர்ஷிப் ரொம்பவே அடிவாங்க ஆரம்பிச்சிச்சு. WWEயோட டிக்கெட் செல்லிங் லைவ்ல பார்க்குற ஃபேன்ஸும் டிக்கெட் செல்லிங் அதிகமாக இருக்குது, டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிக்கெட்டும் சேல்ஸ் ஆகலை, செல்லிங்கும் குறைஞ்சி போச்சு. அந்த காரணமாக தான் WWE எப்படியாவது மீண்டு வரணும், கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிராக் லெஸ்னரை ரிட்டையர்மெண்ட்லேருந்து மீண்டும் கொண்டு வந்து, ரிட்டையர்மெண்ட்லேருந்து கேன்சல் பண்ணி கொண்டு வந்து மீண்டும் ஆக்டிவ் ரெஸ்லராக மாற்றிருக்கிறாங்க. இதனால் பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமின்ற மேட்ச் இன்னொரு ஃபியூடு உருவாயிருக்கு. இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கிளாஷ் இன் இட்டாலியில் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து நடக்காமையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிராக் லெஸ்னர் அடித்த அடி அப்படி, ஓபா ஃபெமி வாங்கின அடியால், பிராக் லெஸ்னர் கொடுத்த ரிவெஞ்சால் ஓபா ஃபெமி வந்து தற்போதைக்கு வருவார்ன்ற கேள்வி. அப்படி வர முடிஞ்சால் கிளாஷ் இன் இட்டாலியில் பேசினபடி மேட்ச் நடக்கும். இல்லாட்டி அதுக்கு அடுத்த பேப்பர் வியூவில் ஃப்யூச்சரில் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.